மக்களே, இன்னைக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு போராட்டம். காவிரி நீதிக்கு எதிராகவும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிவிகே அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சு. அந்த பேச்சு கேட்டு எல்லாரும் இப்போ கொதித்தெழுந்து பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பேச்சை தான் அவர் பேசியிருக்கிறார். இவங்களுக்கு ஒரு பழகி போன விஷயம். திமுகன்ற ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி பேசுறதே ஒரு வழக்கமாக காலங்காலமாகவே வச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி தெள்ள தெளிவா பேச போறோம். அதுக்கு ஒரு மக்கள் தெளிவான ஒரு பாடத்தை இதுக்கப்புறம் திமுகவுக்கு புகட்டுவாங்கன்றதை நான் நம்புறேன். இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பீச் பேசினாரு. அதான் பாத்தீங்கன்னா ஆட்களை அந்த கட்சியில சேர்க்கறதுக்கான ஒரு மீட்டிங்ல அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதை பத்தியும் பார்க்க போறோம். அதை தாண்டி இன்னைக்கு என்னென்னலாம் நடந்திருக்குன்றத எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம், இப்போ தாவேகா தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல ஒரு இது போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டிருக்காங்க இந்த காவிரி நீர் தொடர்பாக. ஏன்னா அவங்க கொடுக்க வேண்டிய அந்த டிஎம்சி தண்ணீர் கொடுக்கல அப்படின்றதும், இப்ப கூட தண்ணி வர்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் கேரளா கர்நாடகால பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ கர்நாடகா மழை பெய்யறதால அந்த டேம் ரொம்பி வளைகிறதால இன்னொரு பக்கம் நாங்க திறந்து விடுற கட்டாயத்துல தள்ளப்பட்டு தான் தடுந்திருக்காங்களே தாண்டி, அவங்களா அந்த ஆணையத்தின் படியோ கோர்ட்டின் தீர்ப்பு படியோ கர்நாடகா திறந்து விடல. அது இயற்கையா அது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மக்களுக்கு போய் சேரணும்ன்ற மாதிரி இயற்கை முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த இயற்கை தான் இப்போ சாதகமா தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சிருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 2 சீஃப் மினிஸ்டரும் பேசினாங்களா இது பண்ணாங்க. ஏன்னா எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்களே தாண்டி முடிவு வரல. ஆனா முடிவு இயற்கை மூலியமா தான் வந்திருக்குன்றது தான் ஹைலைட்டு. அடுத்ததாக இன்னைக்கு, ஏன்னா ஒரு பக்கம் அந்த தண்ணி திறந்து விட்ட அன்னைக்கு தான் கேஸா போட்டிருந்தாங்க திமுக. அந்த கேஸு போறதுக்கு முன்னாடியே தண்ணி திறந்து விட்டு அங்க ஒரு பல்பை வாங்கினாங்க. சரி, அந்த பல்பை வாங்கினதோட சரியா சைலண்டா இருப்பாங்கன்னு பார்த்தா அதோட நிறுத்தல. வந்தாங்க 3ஆம் தேதி நாங்க போராட்டம் அறிவிச்சிட்டோம், தண்ணி வராதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்ப வேற தண்ணி 27,000 கன அடின்ற மாதிரி திறந்து விட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஐயோ, நம்ம போட்டெல்லாம் பிளான் எல்லாம் வீணா போச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பேசுற இடத்துல கூட ஒரு நியாயமான ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுவோன்ற மாதிரி பெரும் வாக்கியத்துக்கு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க போல. ஏன்னா இந்த தேர்தல் தோத்த உடனே சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் திமுகவோட எதிர்கட்சியா வந்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு 1000 விஷயங்கள் பேசினாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் கூட செயல்படுறதுல, அதுல குறிப்பா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி கூட ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க, அதை பொறுப்போட செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். கம்பேர் டு உதயநிதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க எந்த இஷ்யூ நடந்தாலும் ரியாக்ட் பண்றாங்க. அது தப்போ சரியோ அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இவரு காலம் தாழ்ந்து எப்படா வரலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறாப்புல. அதுவும் விமர்சனம் வைக்கிறன்ற பேர்ல இந்த ஆபாசமா பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, இதே ஒரு வழக்கமா இருக்கிறவங்க தான் இந்த திமுக காரணங்க. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்து வைக்கல. அதுலயும் முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்றாரு, அவருடைய எண்ணம் இங்க இருந்தா தானே எங்கேயோ இருக்குன்னும் போது பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே திருஷான்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நீங்க என்ன பண்ணும், பர்சனலை எடுத்துட்டு வர்றதே உங்களுடைய வேலையா நீங்களும் வச்சிருக்கீங்க, உங்களுடைய கட்சிக்காரங்களும் வச்சிருக்காங்க, உங்களுடைய தொண்டரும் வச்சிருக்காங்க. அதுல யார் எல்லாரும் எப்படின்னா, தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழி அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்க என்ன பண்றீங்களோ அதை தானே அவங்களும் பண்ணுவாங்க. அதைத்தான் இங்க பண்றாங்க. இதுல என்ன பண்ணும், ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவரா இல்ல ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தா என்ன பண்ணும், எப்பா அப்படி பேசாதீங்கப்பா தவறுப்பா அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். அந்த பொதுமக்களை பொதுமக்கள் இல்ல சாரி பொதுமக்கள் தவறு, அங்க இருக்கிற தொண்டர்கள் கட்சி நபர்களை இந்த மாதிரி பேசாதீங்கன்ற மாதிரி தடுத்து நிறுத்திக்கணும். ஆனா அவர் தடுக்கல. சிரிப்பா த்ரிஷாவா சொல்லு நான் சிரிக்கிறேன்ற மாதிரி நல்லா சிரின்னு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு தண்ணீர் எங்க வருதோ வரலையோ, ஆனா தண்ணீர் அங்க வரணும் அப்படின்ற மாதிரி அந்த டபுள் மீனிங் டைலாக பேசுறாரு. அந்த டபுள் மீனிங்கோட டைலாக் உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும் மக்களே. உடனே அடுத்து இது பேசிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் காவேரிய சொன்னேன் அப்படின்ற மாதிரி எங்க மலுப்பல் வேற. ஸோ இந்த அர்த்தமே தப்பு. ஏன்னா இவங்களுக்கு பிளட்லயே ஊறி போயிருக்குது போல. ஏன்னா ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், திமுக கலைஞர் அவர்கள் பாத்தீங்கன்னா, திராவிட நாடு எங்க தெரியும்னா அங்க வேட்டியை தூக்கி பாரு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஒரு வாட்டி. அவர் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசும்போது கூட பாத்தீங்கன்னா காலுக்கு நடுவுல விழுந்தாருன்ற மாதிரி அது ஒரு இது இல்லை.
இன்னொரு பக்கம் அவளும் நோக்கினால் இவளும் நோக்கினால்ன்ற மாதிரி அந்த 2016லயும் சம்டைம் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பார். ஜெயலலிதாவையும் அந்த பாஜகவையும் சேர்த்து வச்சு பேசியிருப்பார். ஸோ இவங்களுக்கு அடுத்தவனை சேர்த்து வச்சு பேசுறது, ஆபாசமா பேசுறது, கீழ்த்தரமா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, ஆக மொத்தத்தில் மோசமா பேசுறது தான் இவங்களுடைய வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சைவம் வைணவம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒருத்தர் கொடுத்துருப்பாரு பாருங்க. அந்த வீடியோ இப்போ கூட ரீசெண்டா அவங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் போட்டா நமக்கே வந்து உறுத்தலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேச்சு, அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கட்சியை விட்டே தூக்கணும். முதல்ல இந்த மாதிரி பேசினா என்ன பண்ண தெரியுமா? முதல்ல அவங்க எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் இல்லை இதெல்லாம் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், 10 நாள் நீங்க வந்து இந்த மாதிரி வரவே கூடாது, பேசவே கூடாது. இல்ல இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி மேல போச்சுன்னா நீங்க அந்த பதவியில இருந்து உங்களோட பதவி பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டாதான் இவங்க எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் போல. ஏன்னா இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஆபாசமா பேசுறதும் இந்த மாதிரி, ஏன்னா இவங்க தான் சமூக நீதி, நியாயம், நீதி, நேர்மை, அந்த மக்களுக்கான ஆட்சின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ ஒரு மக்களுக்கான ஆட்சியா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆபாசமா பேசுறத சொல்லி தரணும் போல. ஏன்னா இங்க எத்தனை பேர் சின்ன குழந்தையில இருந்து எல்லாம் பாக்குறாங்க. இந்த இடத்துல போய் இந்த மாதிரி பேசுறது எத்தனை பேர் இது பண்ணும், அவங்களும் பார்த்து இதை பேச ஆரம்பிச்சு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. இதுதான் உங்களுக்கு வந்து காலகாலமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அவங்கள சொல்லி பயன் இல்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுற நபர்களை ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விடாம மக்கள் வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த இது எடுத்து எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அதனாலதான் இவங்க இப்பெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கேத்த மாதிரி இந்த மாதிரி 2-3 வாட்டி பேசினா பதவி பறிப்போம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அடுத்து மக்களா பார்த்து செஞ்சு விட்டாங்கன்னா தரமா, அதுக்கப்புறம் வாயை மூடிக்கிட்டு சைலண்டா உட்காந்துக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல எதை அழகா தெளிவா பேசணுமோ அந்த தெளிவான இதுல பேசணும். ஸோ அதை விட்டுட்டு இப்படி இரட்டை வேடங்கள் அப்படி பேசிட்டு சமாளிப்பது, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஆனது உகந்தது அல்ல அப்படின்றத சொல்றோம். இன்னொரு பக்கம் எல்லா கட்சியுமே வந்து இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது முக்கியமான விஷயம். அதுலயும் குறிப்பா திமுக கூட இருந்த கட்சிகள் சொல்றாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா பாஜக தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷனல் மீடியா அளவுக்கு சென்சேஷனா இது பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் திமுகவோட வரலாறு இருந்திருக்கு. இந்த ஒரு டாபிக் எடுத்து மட்டுமே பேசணும்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட டைலாக் எடுக்கலாம், ஏகப்பட்ட வசனங்கள் எடுக்கலாம், எடுத்து எல்லா இடத்துலையும் போட்டு பேசலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இதுல வேற இப்போ ஒரு டேக்லைன் வேற உருவாக்கி இருக்காங்களா, சின்ன கலைஞரா. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த டேக்லைன்ல தான் இதுக்கப்புறம் வந்து உதயநிதி அவர்களை வந்து எல்லாரும் அழைக்கணுமா, இப்படிதான் கூப்பிடணுன்ற மாதிரி மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்குன்ற மாதிரி ஆர்டிக்கல் எல்லாம் போட்டிருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி நீங்க பேசிட்டே இருங்க, விஜய் அலை வந்து உங்களை அழிச்சிருச்சு, இதெல்லாம் வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க அழிய போவது உங்க வாயாலே, உங்களுடைய செயலாலே அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பார்த்து சிறப்பா மக்கள் எல்லாமே இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ல இருந்து பொதுமக்கள் எல்லாருமே பாலிடிக்ஸை உற்று நோக்க ஆரம்பிச்சாச்சு. சோசியல் மீடியான்றது ஒரு பெரிய இதுவா இருக்கு. அதன் மூலியமா நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்றது எல்லாமே மக்களுக்கு போய் தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீங்க ஈஸியா ஏமாத்திட்டு ஓட்டு வாங்கிடலாம், ஆட்சிக்கு வந்துடலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் முடியாது. இதுக்கப்புறமாவது நீங்க பொழைச்சிக்கிற வழியை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ஆக்கப்பூர்வமா செயல்பட்டீங்கன்னா அது உங்க கட்சிக்கும் நல்லது, உங்க கட்சியோட எதிர்காலத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இல்லைன்னா நான் இப்படியே தான் தலைகீழே தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சிங்கன்னா அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றத சொல்லிக்கிறோம். மக்களே, இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்றது, மதத்தை வச்சு அரசியல் பண்றது, இதுல பாகுபாடை உருவாக்கி ஒரு விஷயத்த பண்றதுன்னா இந்த மாதிரி அரசியல் எல்லாம் தவிர்க்கணும். அந்த மாதிரி பேசுறார்கள் நீங்க தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்றத சொல்லி சரமா செஞ்சு விட்டுருங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பேசியிருந்தார். நான் வெறியோட காத்துட்டு இருக்கேன் இடைத்தேர்தலுக்கு, வெறியோட வாங்க, நீங்க பேசுற பேச்சுக்கு மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, இப்படி பேசினா இது பண்ணா, ஏன்னா மக்களை தற்குறிகள்ன்றீங்க, பைத்தியம்ன்றீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்பீங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்கறேன். என்னது, நீங்க இவ்வளவு பேசிட்டு எவ்வளவு எந்த தைரியத்துல வந்து நீங்க மக்கள்கிட்ட இது கேட்கறீங்க? அவங்க இதை திருப்பி பார்த்து நீ உனக்கு ஏன் ஓட்டு போடணும், நீ என்ன சொன்ன அப்படின்னு திரும்பி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இவங்க வந்து வெறும் வாய் பேச்சு தான். அதனாலதான் 15 வருஷமா முட்டைன்ற ஒரு பியூஜித்தே தொட்டுட்டு இருக்காங்களே தாண்டி அதை தாண்ட முடியல. 1ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆக முடியல. அதுக்கு எதை தெளிவா பேசணுமோ அந்த மாதிரி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் வந்து இந்த இது ஒழிக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தாருல, இந்த போதை கலாச்சாரத்தை நான்லாம் வந்து ஒரே சைன்ல ஒழிச்சிருவேன், காலில் கையெழுத்து போட்டா அதுக்கப்புறம் எவனா வித்தா கேளுன்னு. இதெல்லாம் சாத்தியமா?
வெறும் கதைகளா பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து செயல்முறைப்படுத்த முடியாத விஷயத்த வந்து ஒரே டைலாக்ல பேசி நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு, ஆனா ஒன்னுத்தையும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் திரையில் நிதி வாங்கி தான் கார் வாங்கினா அப்படின்னு கேட்டீங்க. அப்ப அந்த கார் வாங்குறதுக்கான பணம் எங்க இருந்து வந்துச்சு, அதை எப்படி வாங்குனீங்க, நீங்க வேற என்ன தொழில் பண்றீங்க, என்ன பண்றீங்க, எது பண்றீங்கன்னு மக்களுக்கு தெளிவான விஷயத்த சொல்லுங்க. அப்ப அந்த திரைநிலை வாங்கினதால நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஏன்னா திரள் நிதி உங்க கட்சிக்காக நீங்க வாங்குறீங்க, கரெக்ட். இப்ப அந்த கட்சிக்காக நிதி வாங்குற போது அதை கொடுத்தும் அதை கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா உரிமை இருக்கு. அந்த உரிமைக்கு ஏற்ற மாதிரி இந்த திரள் நிதி இதுக்கு செலவாச்சு, இதை தான் பண்ணுன்ற மாதிரி ஒரு பெரிய ரிப்போர்ட்டை வெளியிடுங்க. அதுல குறிப்பா வந்து ரிப்போர்ட் போட்டுட்டு சாட்டை அவர்கள் வந்து டீட்டெயிலா இதுதான் பண்ணியிருக்கோம் அதுதான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜை போட்டீங்கன்னா மக்களுக்கும் தெளிவா புரிஞ்சிடும். பரவாயில்லப்பா, நம்ம திரள் நிதி வந்து கரெக்டா தான் செயல்பட்டு இருக்காங்க, நியாயமான முறையில் தான் இருப்பாங்கன்ற மாதிரி மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இல்லைன்னா நீங்க வந்து இந்த திரள் நிதியை வச்சு இது வாங்கினீங்கன்னு சொல்லதான் செய்வாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது மக்கள் கேட்கத்தான் செய்வாங்க. சார் நீங்க எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணிட்டாங்களா அது பண்ணிட்டாங்களா நீங்க கேட்கறீங்களா, மக்களும் உங்களை பார்த்து கேட்கத்தான் செய்வாங்க. கேட்கறதுக்கு மாதிரி செயல்படுறீங்களா? இன்னொரு பக்கம் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு பேர் ஏன் இப்ப மாத்துறாரு, அதன் மூலியமா இப்ப ஏன் அந்த பெரம்பூர் தொகுதியை போய் நின்னது எதுக்கு காரணம், இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கு போய் எதுக்கு நின்ன காரணம், ஒரு இடத்துல வந்து பெயர் மூலியமாவோ ஜாதி மூலியமாவோ இல்ல மதம் மூலியமாவோ தான் நிக்கிறதுக்கான காரணம் தானா அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்றாரு. சார் நீங்க வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்ல ஒரு நேம் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க மாத்திக்கிறீங்க. ஆனா விஜய் அவர்கள் 2017 ஒரு பிரஸ் ரிலீஸ் அந்த ஒரு இதுலயே வந்து ஜோசப் விஜய் அப்படின்றது தான் டேக்லைன் போட்டே வெளியே வந்துச்சு. அதெல்லாம் நீங்க பார்க்கல போல இருக்கு, அதெல்லாம் அப்ப பேசல. அப்படி இப்ப பேசுற சீமான் அவர்கள் அப்ப இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு, ஏன் தம்பி வந்துட்டான் அப்படின்னும் போது அவ்வளவு பாராட்டு மழை, அவ்வளவு புகழ்ந்து தள்ளிங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆச்சு, அந்த தம்பி அப்ப அதே பேரை வச்சு வரும்போது உங்களுக்கு எது பிரச்சனையா தெரியல. ஆனா இப்போ அவர் ஆளுங்கட்சியாக முதலமைச்சர் பதவியில உட்காரும் போது உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது, உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. சோ நீங்க பண்ணுங்க, ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடு இல்லாம வெறுப்பை மட்டும் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெறுப்பு மக்கள் மத்தியிலும் போயிட்டு உங்க மேல டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வெறுப்பை செஞ்சு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் ஃபயர் ஃபயர் ஃபயர்னு ஒருத்தர் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபயர் ஃபயர் ஃபயரான்ற மாதிரி இருக்கிறதே 8ல 4 போச்சு, அடுத்து 4ல 2 2ல 1 அப்புறம் முட்டையிலே போய் நின்றுவீங்க போல இருக்கு. அந்த நிலைமைக்கு போகாம பார்த்துக்க வேண்டியதும் உங்களோட பொறுப்பு தான். நீங்களும் ஆக்கப்பூர்வமா உதயநிதி மாதிரி செயல்படுறாங்கன்னா நல்லா இருக்கும். ஐ மீன் இந்த ஆபாசமா பேசுறத நான் சொல்லல, 2 பேரும் ஆக்கப்பூர்வமா செயல்படுற மாதிரி செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது, மக்கள் கிட்ட வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிப்பீங்க. புதுசா வந்திருக்கிற ஆட்சி அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு குறைகள் இருக்கு, நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வச்சு நீங்க விமர்சனம் பண்ணா பரவாயில்ல, அதை ஒத்துப்பாங்க மக்கள். ஆனா தேவையில்லாத விஷயத்தை எடுத்துன்னு வந்து தேவையில்லாம பர்சனலா அட்டாக் பண்றதோ, அதுல தப்பு பண்ணத விஷயத்த பேசாம வேற ஏதாவது எடுத்துன்னு வந்து பேசுறதோ மக்கள் கிட்ட எதிர்ப்பை மட்டும்தான் சம்பாதிப்பீங்க, வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிப்பீங்க. இடைத்தேர்தல வேற நிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரியாவது தெளிவா பேசணும் இல்லையா? அந்த தெளிவு இல்லைன்னா இடைத்தேர்தலையும் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வச்சு உளுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி உளுத்து விட்டுற போறாங்க. நீங்க எந்த தொகுதியில போய் நின்னாலும் இடைத்தேர்தல ஆல்ரெடி உளுத்து விட்டுட்டு தான் இருக்காங்க, பார்த்து இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் டிவிகே மினிஸ்டர்ஸ் தரப்புல இருந்து நிறைய ரீஷப்ளிங் நடக்க போதான். அதுல 4 அமைச்சர்கள் இருக்க போறாங்க, 3 ஆண்கள் 1 பெண்கள், அப்படி ஒரு பெண் அப்படின்றது தான் தகவல் வருகிறது. இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோல தீவிரமா பார்க்கலாம். மீண்டும் சேனலோட இணைஞ்சிருங்க. பை கைஸ்.